ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் சமையல் விளாக். இன்றைக்கி ரவையில் ஒரு பணியார ரெசிபி தான் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை பிசைஞ்சு வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச ரவை நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ அது கூட ஒரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். திக்கான தேங்காய் பால், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா அதில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். மிக்சியில் கூட ஒரு சுத்து அடித்து போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு முட்டை ஒன்று சேர்த்துருக்கேன். முட்டை வேணாட்டா நீங்கள் விட்டுறலாம். சேர்த்துட்டு 1/2 டம்ளர் சர்க்கரை இது கூட சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட. அப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் விஸ்கு இல்லாட்டா கரண்டியில் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இதை அப்படியே நம்ம எண்ணெயில் தான் ஊற்ற போகிறோம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிட வேண்டாம், ரொம்பவும் திக்காக இருக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் அப்படியே நம்ம அள்ளி ஊற்றிக்க வேண்டியதான். இங்கே சின்ன சின்னதாகவும் அதை ஊற்றலாம். இதே மாவை நம்ம குழிப்பணியார கல்லில் கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். எண்ணெயில் வேணாட்டா நம்ம குழிப்பணியாரம் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் 2 பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், அதில் நான் சின்னதாக ஊற்றி எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளோட ரவையில் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.